அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சிறுபஞ்சம் மூலம் பாடல் 9. சிலம்பிக்கு தன் சினை கூற்றம், நீள்கோடு விலங்கிற்கு கூற்றம், மயிர்தான் வலம்படா மாவிற்கு கூற்றம், ஆம் எண்டிற்கு தன் பார்ப்பு, நாவிற்கு நன்று அல் வசை. எதெல்லாம் எதற்கு யமனாக ஆகிறது என்று சொல்லுகிறார். சிலம்பு என்று சொன்னால் சிலந்தி பூச்சி, அதுக்கு அதனுடைய முட்டையே யமனாக வந்து அமையும். பெரிய பெரிய கொம்புகள் விலங்கிற்கு எது பாதுகாப்பிற்காக இருக்கிறது நினைக்கிறோமோ அதுவே அந்த விலங்குக்கு யமனாக முடியும். கவரிமானுக்கு அதனுடைய மயிர்தான் யமன். ஏன்னா மயிர் நீத்தால் உயிர் வாழாது கவரிமான். எனவே கவரிமானுக்கு அதனுடைய மயிரை யமனாகான். நண்டுக்கு அதனுடைய குஞ்சுகளே யமனாகும். அதுபோல ஒருவனுடைய நாவில் வருகிற கெட்ட வார்த்தைகளே அவனுக்கு யமனாக முடியும் என்று சொல்லுகிற பாடல். மீண்டும் பாடலை பார்க்கலாம். சிலம்பிக்கு தன் சினை கூற்றம், நீள்கோடு விலங்கிற்கு கூற்றம், மயிர்தான் வலம்படா மாவிற்கு கூற்றம், ஆம் எண்டிற்கு தன் பார்ப்பு, நாவிற்கு நன்று அல் விசை. நாவை அடக்க வேண்டும் என்று சொல்லுகிற பாடல். எதெல்லாம் எதற்கு யமனாக ஆனது என்று விளக்கிச் சொன்ன பாடல். சிலந்தி, நண்டு, கவரிமான் என்று சொல்லிவிட்டு நாக்கே மனிதனுக்கு, நாக்கிலிருந்து வருகிற தீய வார்த்தைகளே மனிதனுக்கு யமனாக அமையும் என்று சொல்லுகிற பாடலை பார்த்தோம். நன்றி, வணக்கம்.